நிர்பின்னே அஸ்வினௌ நாசே விஷ்ணோர் ஆவிஷதாம் யதம் கிராணேன அம்சேன கந்தஸ்ய பிரணிபதிர் யதோ பவேத்து. அடுத்தது பெருமாள் அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டாங்க. அஸ்வினி தேவர்கள் தான் தேவர்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ், வைத்தியம் பார்க்குறவங்க. இந்த அஸ்வினி தேவர்கள் தேவர்களுடைய வியாதிகளை குணப்படுத்துகிறவங்களாம். இதிலிருந்து தேவர்களுக்கு வியாதி வருதுன்னு தெரியுதா? பல பேர் தேவர்களுக்கு வியாதியே வராது, அவங்க மாறாத இளமை உள்ளவர்கள் நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் வியாதி வருது. சாபத்தினாலே, முனிவர்களுடைய சாபத்தினாலே சந்திர பகவானுக்கு குஷ்டம் வந்துடுது. அப்போ இந்த அஸ்வினி தேவர்கள் தான் அதை குணப்படுத்துவாங்களாம். அந்த அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு மனிதனுடைய சகல ரோகங்களையும் எதிர்க்கக்கூடிய பிராணனுக்கு இன்சார்ஜாக இருங்க. மூக்கு துளைகள் உங்கள் செக்ஷன் அப்படின்னாரு. இந்த 2 மூக்கு துளையிலையும் அஸ்வினி தேவர்கள் இருக்கிறார்கள். இப்போ முனிவர்கள்லாம் காட்டில் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் செய்கிறாங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காமல். எப்படி? இந்த காற்றிலே அவர்கள் பிராணனை கட்டுகிறார்கள். உயிர் வழி என்ற ஆக்சிஜன், அதில் எல்லா விட்டமின்ஸும் இருக்கும், எல்லா மினரல்ஸும் இருக்குது. அப்படி சக்தியை காற்றிலிருந்து எடுக்கக்கூடிய வித்தை தான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தினாலே தான் ரகுவம்சத்தரசர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். தசரதன் 60,000 ஆண்டு இருந்திருக்கான். அவங்க அப்பா தாத்தாலாம் 1,00,000 இருந்திருக்கிறார்கள். அதனால் அஸ்வினி தேவர்கள் இந்த பிராணனுக்கு உரியவர்கள். ஒரு தடவை சவன முனிவர் காட்டில் தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் தவம் பண்ணும்போது அப்படியே அவரை சுற்றி பாம்பு புத்து கட்டிடுச்சான். பாம்பு புத்துனா கரையாம்புத்து கட்டிடுச்சு, அதில் பாம்பு இருக்கும். அப்போது ஒரு ராஜாவுடைய மகள் அந்த பாம்பு புத்தை ஒரு குச்சினால் இப்படி தோண்டி பார்த்துருக்கா. உள்ளே முனிவர் இருக்கிறாரு தெரியாது. இப்போ குத்தி பார்த்ததில் அந்த சவன முனிவருடைய கண்ணு 2ஐயும் குத்தி விட்டாங்க. ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் இப்படி தலையை உசுப்பியிருக்காரு. அந்த பாம்பு புத்து உதிர்ந்து போச்சு. உடனே அவள் வீல்னு கட்டி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா என்னமோ குத்துனே உள்ளேருந்து ஒரு ஆள் வராரு வேணும். அவன் பார்த்தான், ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டான். இவருடைய தாடியை பார்த்தா இவர் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயுசு உள்ளவரோ தெரியாது. ஒரு மகான், ஒரு ரிஷியை என் பொண்ணு அபச்சாரப்படுத்திட்டான். உடனே இந்த சவனர் காலில் அந்த ராஜா விழுந்தான். சுவாமி, என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதுக்கு பிராயச்சித்தமாக என் பொண்ணையே உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன், கன்னியாதானமாக ஏற்றுக்கோங்க அப்படின்னோடனே அவர் கோபம் தணிஞ்சு போச்சு. சபிக்கலை. சரி, சந்தோஷம், போ அப்படின்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராம். இப்போ பொண்ணுக்கு வயசு 18க்குள்ளே, மாப்பிள்ளைக்கு வயசு 100 கணக்கில். மாப்பிள்ளைக்கு ஒரு முடி கூட கருப்பு இல்லை, பொண்ணுக்கு ஒரு முடி கூட வெளுப்பில்லை. இப்படி ஒரு ஜோடி. அவன் மகாராஜா அழுதுகிட்டே, நான் எந்த நேரம் காட்டுக்கு புறப்பட்டனோ என் பொண்ணை தாடிக்காரனை கட்டி கொடுக்குறாப்புல ஆகி போச்சுன்னு அழுதுகிட்டே போயிட்டான். அப்போ சவனர் என்ன பண்ணாரா, இந்த அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டார். இன்னும் அஸ்வினி தேவர்கள் வந்தாங்க. என்ன சுவாமின்னா, அந்த காலத்தில் ரிஷிகள் தேவர்களை அழைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள். அஸ்வினி தேவர்களை பார்த்து, இந்த மாதிரி இந்த வயசான காலத்தில் ஒரு இளம் வயசு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க எனக்கு, அதனால் இந்த பொண்ணுக்கேற்ற மாப்பிள்ளையாக நான் மாறணும், அதுக்கு வழி பண்ணினோடனே அந்த அஸ்வினி தேவர்கள் ஒரு லேகியம் செய்து கொடுத்தார்களாம். நெல்லிக்காயை வச்சு சவனர் சாப்பிட்டு அந்த லேகியம்னாலே சவன பிராசம்னு பேர் ஆச்சு. பிராசம்னா சாப்பிடுறது. அந்த லேகியத்தை சாப்பிட்டோடனே அவர் இளமையிட்டார். அந்த ராஜாவுக்கு தகவல் சொல்லிவிட்டார். அவன் பார்த்தான், என் மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்டாரான். ஏய், நான் தான் ஏன் அவன் மாப்பிள்ளை அப்படின்னு. இல்லையே, ஒரு கிழவனுக்குள்ள கட்டி கொடுத்தேன், நான் தான் அந்த கிழவன் அப்படின்னாரு. எப்படி சாமி? என்ன எல்லாம் யோகம் மையமே தான், வேறு என்னென்ன. இவர் ஆனந்தமாக குடும்பம் நடத்த ஆரம்பித்தார். அப்போ அஸ்வினி தேவர்கள் அவர் முன்பு தோன்றி, சாமி, வயசான தொண்டு கிழமை இளைஞனாகிறதுங்கிறது சும்மாவா? அதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம், எவ்வளோ பெரிய ஃபேவர், அதுக்கு எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சாமி அப்படின்னு. அப்புறம் அவர் யோசிச்சார். ஓஹோ, அப்படி எக்ஸ்சேஞ்ச் பேசுகிறக்களாவுங்க, என்ன வேணும் அப்படின்னா, இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வைத்தியம் பார்க்குறதுனால நாங்கள் தீட்டு பிடிச்சவனுங்க,
வியாதியஸ்தனை தொடுறானுங்க. இப்போ டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்க, மலத்துவாரத்தில் கை வைப்பாங்க, மூத்திரத்துவாரத்தில் கை வைப்பாங்க, சளி கோழை இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. வியாதியஸ்தன் என்ன மன்மத சுரூபமாக இருக்கிறான், அவன் அழுகி படுத்து கிடக்கிறான். அதனால் நாங்கள்லாம் தீட்டு உள்ளவர்கள் என்று சொல்லி எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். யாகங்கள் பண்ணும்போது எங்களுக்கு அவிர்வாகம் யாரும் கொடுக்கறதில்லை. அதனால் எங்களுக்கும் அவிர்வாகம் கிடைக்கும்படி சுவாமி அருள் செய்யணும் அப்படின்னோடனே சமணர் சொன்னாதான், சரி நான் இன்னிலேருந்து ஒரு புது சட்டம் ஏற்பாடு பண்ணுறேன், எவன் எந்த யாகம் பண்ணாலும் அஸ்வினி தேவர்களுக்கு அவிர்வாகம் முதல்ல கொடுக்கணும்னு. இந்திரனுக்கு இந்த நியூஸ் ஏட்டுச்சு. அவன் அங்கேருந்து வந்தான். ஓய், இது என்ன தேவர்களுக்கு சட்டம் ஏற்றுறதுங்கிறது ஐபிசின்னு நினச்சிக்கிட்டீரா? உங்கள் இஷ்டப்படி பாராளுமன்றத்தில் மூமெண்ட் பாஸ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கு அதெல்லாம் முடியாது. அஸ்வினி தேவர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்கள் தான், அதனால் அவங்களுக்கு அவிர்வாகம் கொடுக்க முடியாது. கொடுத்தா நாங்கள் எட்டி உதச்சிடுவோம்மா. அரைக்கட்டு மாற்றினீர் அப்படின்னா இன்னும் சவணர் பார்த்தாரு. எனக்கு அவங்க ஒரு நன்மை செஞ்சாங்க, அதுக்காக பண்ணினாங்க. அவங்க இன்னும் வியாதியஸ்தர்களை தொடுறாங்கன்னா அவங்க கடமை. அப்படி பார்த்தா எல்லோரும் தான் தீட்டு காரியங்களில் ஈடுபடுறாங்க. டாய்லெட்டுக்கு போயிட்டு வரானா அவனை சுத்தமாக, அவனும் தீட்டு தான். பிரசவம் ஆகிறா ஒரு பொம்பளை, அப்போ தீட்டு தான். சாவு நடக்குது, அது தீட்டு தான். அதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லையா? அது மாதிரி வச்சுக்கோங்களேன்னு. இந்திரனுக்கு கோபம் வந்து வஜ்ராயத்தை எடுத்து ஓங்கி அடிக்க போனோம். நீங்கள் ரொம்ப பேசுகிறீர் அப்படின்னு. உடனே சவணரை பார்த்தா, நீ தாண்டா ரொம்ப பேசுகிற, என் மகிமை தெரியல உனக்கு, தூக்கின கை தூக்கினபடியே நிற்கட்டும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இந்திரன் இப்படி ஆகிட்டான். இப்படி நிற்கிறான். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தான், கை வலிக்குது. சாமி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. பிறகேண்டா என்ன அடிக்க வர நீ? நான் நல்லதாண்டா செஞ்சேன். நீ முதல்ல நான் செஞ்சதுக்கு அப்ரூவல் பண்ண, நீ பண்ணதுக்கு மன்னிப்புகள் அப்படின்னா. ரெண்டும் செஞ்சிட்டேன் அப்படின்னா. அன்றிலிருந்து அஸ்வினி தேவர்களுக்கு அவிர்வாகம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி தேவர்கள் இந்த பிராணனுக்கு இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அதனால் யோகிகள் பிராணாயாமம் செய்கிற போது அஸ்வினி தேவர்களை வணங்குவார்கள். தீவிர வைணவர்கள் அஸ்வினி தேவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமி நாராயணனை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகம் 15. நிர்பின்னே அக்ஷினி துவஷ்டா லோகபாலோ அவிஷத் விபோஹோ சக்ஷுஷாம்சேன ரூபானாம் பிரதிபதிர் எதோ பவேத். இது 15வது ஸ்லோகம். இந்த 15வது ஸ்லோகத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, துவஷ்டா என்பவன், துவஷ்டாங்கிறவன் 12 ஆதித்யர்களில் ஒருத்தன். அதாவது ஆதித்யர்கள் மொத்தம் 12 பேர். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே சூரியன் 12 மாதமும் செயல்படுறதில்லை. சித்திரை மாதம் ஒருத்தன், வைகாசி மாதம் ஒருத்தன், இப்படி 12 மாதத்துக்கும் 12 ஆதித்யர்கள். அதில் துவஷ்டாங்கிற ஒரு ஆதித்யனை கூப்பிட்டு பெருமாள் என்ன பண்ணாராம், கண்ணுக்கு நீ தான் இன்சார்ஜ் அப்படின்னா, பார்க்கும் சக்தி உன்னை பொறுத்தது அப்படின்னாராம். உடனே அந்த துவஷ்டா என்ற அந்த சூரியன் கண்களுக்குள் நுழைந்தான். அந்த கண்களாலே பார்த்தல், நயன தீட்சை கொடுத்தல் முதலிய காரியங்களை ஏற்றுக்கொண்டான். நயன தீட்சை அப்படின்னா என்னென்னா, ஞானிகள் மகான்கள் தங்கள் கண்களாலேயே பிறருக்கு அருள் செய்வார்கள். இப்போ சனி பகவான் ஒருத்தன் அப்படி பார்த்தான்னா அவன் அழிஞ்சு போயிடுவான். அது துஷ்ட சக்தி. இப்போது நம்ம மத்தியிலேயே கூட அந்த மாதிரி சனி பகவானாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே புறப்படும்போது அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா போகிற காரியம் ஒன்றுமே விளங்காது. அது என்னென்னா, அந்தந்த மனசனுடைய கதிர்வீச்சு அப்படி கண்ணு வழியாக பிரதிபலிக்கிறார். அப்போது ஞானிகள் யோகிகள் கண்கள் மூலமாக அருள் செய்வதும் கண்கள் மூலமாக சாபம் போடுவதும் இந்த துவஷ்டாவினுடைய மகிமையினாலேன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுக்கு கண் ஒளி மங்குவதில்லை. கண்ணுக்கு இன்சார்ஜ் சூரியன். நம்ம பெரியவங்கள்லாம் 100 வயசு 110 வயசு 120 வயசுலாம் இருந்தாங்க. அந்த 120 வயசு வரைக்கும் கண்ணாடி போட மாட்டாங்க. கண் அவங்களுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். இன்றைக்கி இளைய தலைமுறையில் ஒரு டீஜெனரேஷன் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஆரோக்கியம். நம்ம பெரியவங்க அளவு நம்ம ஆரோக்கியமாக இல்லை. காரணம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை கடைப்பிடி நமக்கு இல்லை. அதனால் இந்த சூரியன்
திறந்த வெளியில் இருக்கிற போது அவனுக்கு எதிரே சிறுநீர் கழிக்கக்கூடாது. சில பேர் சூரியனுக்கு நேர் எதிரே ஒன்றுக்கு இருப்பான். அது சூரியனுக்கு எதிரே ஒன்றுக்கு இருக்கக்கூடாது, மலம் கழிக்கக்கூடாது, காரி துப்பக்கூடாது, நிர்வாணமாக குளிக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து அது சூரிய நாராயணனாக சொல்லியிருக்கு. அதனால அதை முக்கியமாக கருத வேண்டும். இப்போ பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது கிருஷ்ணனுடைய அருளாலே அவர்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது. அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறவன் யார் என்றால் சூரியன் தான் கொடுக்குறான். இதில் வேடிக்கை என்னன்னா, சூரியனுக்கு பிறந்தவன் பாண்டவர்களில் இல்லை. சூரியனுக்கு பிறந்தவன் யார்? கர்ணன். அவன் எனிமி சைடில் இருக்கிறான். இந்த அர்ஜுனனை கொன்னுடுறேன்னு கருதிக்கிட்டு இருக்கான் அவன் அங்கே. ஆனால் அந்த கர்ணனுடைய தகப்பனார் கர்ணனுடைய விரோதிகளை கடாட்சம் பண்ணுறான். காரணம் என்னன்னா, கிருஷ்ணனுடைய திருவுள்ளம். அந்த அக்ஷய பாத்திரத்தினாலே அவர்கள் உணவு கஷ்டமின்றி வாழ்ந்தார்கள். அப்போ சூரிய வழிபாடு என்பது நீங்கள் அதை சூரிய நாராயண வழிபாடாக ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ ஆதித்ய ஹிருதயம் இருக்குது. நீங்கள் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு முக்கியமான பகுதி இந்த ஆதித்ய ஹிருதயம். ராவணனோட ராமன் சண்டை போடுறான். ராமனுடைய அஸ்திரம் எல்லாத்துக்கும் பதில் போட்டான் ராவணன். இவனால் ஒன்றும் செய்ய முடியல. இவன் ஏற்கனவே ஆத்மான மானுஷம் பண்ணியே இந்த அவதாரத்தில் நான் என்னை மனிதனாகத்தான் நினைக்கிறேன்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறான். அப்போ தன்னுடைய பரத்துவத்தை காட்டாமல் இந்த ராவணனை கொல்வது எப்படின்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்போ லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான், அண்ணா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் பரமாத்மாங்கிற ஒரு நிலைமையில் அவனை காலி பண்ணுங்க அப்படின்னா. இல்லை 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 தப்புப்பா, இந்த அவதாரத்தில் நான் மனுஷனாக தான் செயல்படணும் அப்படின்னோடனே இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அகஸ்தியர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் பால்கனியிலேருந்து பார்த்துட்டு இருக்கார் இந்த யுத்தத்தை. அவர் இறங்கி வந்து, ராமா உன் வம்சமே சூரிய வம்சம்ப்பா தெரியுமா? உங்கள் அப்பா தாத்தாவுக்கெல்லாம் முத்தாத்தா ஆறு, நீங்கள் சூரிய வம்சம், சூரியனிடமிருந்து சுவாயம்பூமனு அப்படி வந்து பரம்பரை. நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் சூரியனை வழிபட்டால் இந்த ராவணனை அழித்து விடலாம் என்று ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொடுக்குறார். இதை 3 தடவை ஜெபிச்சு ராவணன் மேலே அம்பு போடு, நீ ஜெயிச்சிருவேன். அப்போ ராமனாலே முடியாத ஒரு காரியத்தை இந்த சூரிய வழிபாட்டினாலே ராமன் அகஸ்தியருடைய உபதேச மகிமையினாலே ராவணனை ஜெயித்து விடுகிறார். அப்போ அன்றிலிருந்து இந்த ஆதித்ய ஹிருதயம் என்பது பிரசித்தியானது. சூரிய வழிபாடு என்பது ஒரு பிரசித்தியானது. அதை வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பழக்கணும். அப்போது அடுத்தபடியாக 16 நிர்பின்ன அந்நிய சர்மாணி லோகபாலோ அனிலோ அவிஷத்து பிராணேனாம்சேன சம்ஸ்பர்ஷம் ஏனாசௌ பிரதிபத்தியதே. இது 16வது ஸ்லோகம். இந்த 16வது ஸ்லோகத்துக்கு பொருளாக இந்த தோல், மனிதனுடைய தோல் இருக்கே, அதுக்கு பகவான் யாரை நியமித்தான்னா வாயு பகவானை நியமித்தான். வாயு பகவானை கூப்பிட்டு நீ வந்து வியானனாக பரவியிரு அப்படிங்கிற. வியானன் அப்படின்னா பஞ்சபிராணனில் தோலில் இருக்கிற தொடு உணர்வுக்கு வியானன் தான் பொறுப்பு. இப்போது சைவ உணவு அசைவ உணவுங்கிற பிரச்சனை வரும்போது என்கிட்ட சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஒரு உயிர் போகுதேங்கிறதுக்காக நீங்கள் ஆடு மாடை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நெல்லை சாவடிக்கிறோம், ஒரு ஆப்பிளை பிடுங்குறோம், ஒரு புஷ்பத்தை பிடுங்குறோம், அதெல்லாம் கூட உயிர் தானே. அப்போ தாவரங்களும் மரங்களும் கூட உயிர் தானே. அப்படி இருக்கிற போது அதை சாவடிக்கிறது மட்டும் புண்ணியமா அப்படின்னு கேட்டார்கள். ஆனால் இதுக்கான பதில் என்னங்கிறது இங்கே பாகவதத்தில் இருக்குது. பாகவதம் என்ன சொல்லுகிறது என்றால், தோலிலே வாயு பகவான் புகுந்து வியானன் என்ற பெயரில் இருக்கிறான். வலி உணரக்கூடிய ஆற்றல் இந்த வாயு பகவானாலே ஏற்படுகிறது. இது தாவரங்களுக்கு மந்தமாக இருக்கிறது. அதாவது இந்த தொடு உணர்வு வலி உணர்வுங்கிறது இருக்க தாவரங்களுக்கு அவ்வளவு இல்லை. மனிதர்களுக்கு 100% இருக்குது, பிராணிகளுக்கு 80-90% இருக்குது. இந்த தாவரங்களுக்கு 5-10% தான் இருக்குது. இதுக்கு ஆதாரம் என்ன, ப்ரூஃப் என்ன அப்படின்னா, ஒரு புளிய மரத்தை அல்லது இவர் ஆலமரத்தை எந்த மரத்தினாலும் ஒரு பக்கம் நீங்கள் கிளையை வெட்டுங்க,